bringing you the news from across Sri Lanka and around the world. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் தோழர்களே. மற்றும் ஒரு பதிவுடன் உங்கள் முன்னால் நாம் உங்கள் உலகச் செய்திகள். இன்று நாம் பார்க்கவிருப்பது தற்போது வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட எமது பார்வை. வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். பதிவை முழுமையாக பாருங்கள். முதலாவது ஒரு விடயத்தை நாம் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதாவது நாம் இந்த விடயத்தை கண்டுகொள்ளாமல் ஒதுங்கியே இருந்தோம். இருந்தாலும் யாராக இருந்தாலும் மதங்களையோ மதங்களின் கலாச்சாரங்களையோ தவறாக சித்தரிப்பதற்கு முன்னுதாரணமாக செயல்படக்கூடாது என்பதாலும் இந்த பதிவில் சம்பந்தப்பட்டிருக்கும் பெண் ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரத்துக்கு இழிவு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வதாலுமே நாம் இப்பதிவை ஈடுகின்றோம். ஹாய் காய்ஸ், நிறைய பேர் எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ நான் இதை பேச வேணாம் நினைச்சிட்டு இருந்தேன், பட் பேச வைக்கிறீங்க. என்னாலதான் கடைநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ உங்க மானம் என்னங்கிறத நான் சொல்லட்டுமா? நான் புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன், ஓகேவா? மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல. பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்குதா, 12th படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு 1 மாசத்துல வெட்டி அவ புருஷன் அவனை கொண்டுட்டான், அவன் ஜெயில இருக்கான். இதனால கடைநல்லூர் மானம் போகல. அப்புறம் கறி வாங்க போன குழந்தை, சின்ன குழந்தைய கறிக்கடையிலே வச்சு ரேப் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநல்லூரோட மானம் போகல, ஓகேவா? அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு அனுப்பிட்டு 4-5 பேரை வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநல்லூரோட மானம் போகல. ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநல்லூர் மானம் போகல. அண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூல் விற்கும் போது கூட கடைநல்லூர் மானம் போகல. மதரசா பொண்ணு சின்ன குழந்தை அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் அபியூஸ் பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. புருஷன் ஃபாரின்ல இருக்கும்போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாயிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடணும் பாத்ரூம் டப்ல அந்த குழந்தைய போட்டு கொல்ல ட்ரை பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. சின்ன பசங்க சரக்கு போட்டு சம போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொல்லும் போது கடைநல்லூர் மானம் போகல. பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதரசா ஓத வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படித்து பிள்ளை பக்க வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன்காரன் அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடைநல்லூர் மானம் போலையா? கடைநல்லூர் மானத்தினால நான் உத்தமரை பத்தி பேசுறேன். இந்த உத்தமங்க எல்லாம் நான் தப்பு என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பேசுறாங்களா, அவங்களுக்கு தான். நீங்க இருக்கீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, நீங்க நல்லவங்க தானே, இஸ்லாமிக்கா தானே இருக்கீங்க, இபாதத்தா இருப்பீங்க, தொழுவீங்க, பயம் கேட்பீங்க. இன்ஸ்டாகிராமும் சரி டிக்டாக்கும் சரி எதுவா இருந்தாலும் அதோட அல்காரிதம் நீங்க எதை பாக்குறீங்களோ அதை ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். அப்பயே நாங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும்? நான் புர்காவை கலட்டிட்டு ஆடணும், நீ உன் பார்வையை தாழ்த்திட்டு போக மாட்டேன். நீ இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்டேன். நீ பாப்ப, ஆனா நீ பாக்கும்போது அது புர்காவில் இருக்கக்கூடாது, அதையும் அவுத்துட்டு ஆடணும். நீ பாப்ப கண்டினியூ பண்ணும், உனக்கு அதுதானே வேணும். ஒரு பொண்ணை வெளியே அவளுக்கு பிடிச்சதை பண்ணானா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருந்தானா, அவளை செருப்படுத்த அடிக்கணும், அவளை சாவடிக்கணும், விடக்கூடாது. அசிங்கமா பேசுற நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க உள் மனசு கேட்டு பாருங்க. ஏன்னா அத்தனை வருஷத்துல பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணீங்க. பேரண்ட்ஸ் அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க, கல்யாணம் பண்றவங்க சொத்து தர மாட்டான். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களை வேலை வாங்கி அழிச்சு லவ் எல்லாம் கிடையாதுங்க, இது பேரே வேற. நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லாஹ் பத்தி தப்பா பேசல, இஸ்லாம் பத்தி தப்பா பேசல, புரியுதா? நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன். ஆனா இதை நீங்க ரிலீஜியஸா மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. முடிஞ்ச வரை 4 பேருக்கு நல்லது பண்ணு, எல்லாரையும் லவ் பண்ணு, நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் இதுவா இருக்கும். சோ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். கரெக்டா? நல்லா பிளஸ் யூ. எமக்கு கிடைத்த தகவல்களின்படி இவர் இந்திய தமிழ்நாட்டில் கடையநல்லூர் என்னும் ஊரைச் சேர்ந்தவர். தந்தை முஸ்லிம், தாய் இந்து. இவரது தாய் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டு இவரது தந்தையை திருமணம் முடித்துக் கொண்டார். அந்த அடிப்படையில் இவர் முஸ்லிம், இவரது கணவன் இந்து. இவரது கணவன் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டு இவரை திருமணம் முடித்துக் கொண்டார். இவருக்கு ஒரு மகன் இருக்கின்றார். தற்போது பாட்டியின் அரவணைப்பில் இருக்கின்றார். இவர் ஒரு கட்டத்தில் தன் கணவனை பிடிக்கவில்லை என்று விவாகரத்து பெற்றுக் கொண்டவர். திருமணத்திற்கு முன் ஒரு பையனை காதலித்து அவன் தன்னை நடத்தை சரியில்லை என வெறுத்த காரணத்தால் தற்கொலை முயற்சி செய்தவர். இவரது தாய் தந்தை இவரது செயல்கள் பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்கி வைத்ததன் காரணமாக தற்போது சென்னையில் தங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இவரிடம் நாம் கேட்கின்றோம், ஒரு மதத்தின் கலாச்சாரத்தையும் தனிநபர் ஒழுக்கத்தையும் குழப்பிக் கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு ஊரின் மானத்தை பற்றி பேசுவது எந்த வகையில் நியாயம்? ஒரு ஊரில் நடக்கும் துரதிர்ஷ்டவசமான குற்றச்செயல்களை பட்டியலிட்டு அதன் மூலம் உங்களது ரீல்ஸ் கலாச்சாரத்தை நியாயப்படுத்த முயல்வது உங்களுக்கே அருவருப்பாக இல்லையா?
ஒரு மதத்தின் அடையாளமான ஹிஜாப்பை அணிந்து கொண்டு அதே மதத்தின் விழுமியங்களுக்கு முரணாகச் செயல்படுவது அந்த அடையாளத்தையும் அந்த மதத்தையும் அவமதிப்பதாகும் என்பது உங்களுக்கு தெரியாதா? மற்றவர்களின் பலவீனங்களை சுட்டிக்காட்டி உங்களை நீங்கள் உத்தமி என்று காட்டிக்கொள்ளும் முயற்சி கேவலத்தின் உச்சம் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் ரீல்ஸ் மூலம் சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தவும் இல்லை, எதிர்காலங்களில் ஏற்படுத்தப் போவதும் இல்லை. மாறாக ஒரு மார்க்கத்தின் கலாச்சாரத்தையும் ஒரு ஊரின் கண்ணியத்தையும் சிதைக்கவே முயல்கிறீர்கள். தைரியம் இருந்தால் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுங்கள், போராடுங்கள். உங்கள் சுதந்திரத்தில் நாங்கள் எப்போதும் தலையிட மாட்டோம். அதை விடுத்து ஹிஜாப் அணிந்து ஆடுவதையும் ஊரைப் பற்றி அவதூறு பேசுவதையும் முற்போக்கு என்று தம்பட்டம் அடிக்காதீர்கள். ஒரு ஊரில் அரிதாக நடக்கும் கொடூரமான குற்றங்களையும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளையும் உங்கள் தனிப்பட்ட ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு கேடயமாக பயன்படுத்தாதீர்கள். கொலைகளும் அநீதிகளும் நடக்கும்போது ஊரின் மானம் போகவில்லையா எனக் கேட்பது உங்கள் தவறை மறைக்க மற்றவர்களின் ரணங்களை விலை பேசுவதற்குச் சமமாகும் என்பதை உணருங்கள். ஒரு தவறு நடக்கிறது என்பதற்காக நீங்களும் ஒரு தவறை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு மதத்தின் அடையாளத்தோடு அதற்கு முற்றிலும் முரணான செயல்களைச் செய்வது அந்த மதத்தை கேலிக்குள்ளாக்குவதாகும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பார்க்காதீர்கள் என்று சொல்வதற்கு இது உங்கள் வீட்டு வரவேற்பு அறை அல்ல. இது பொதுவெளியில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் விமர்சிக்கப்படும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். பெண்களை போகப் பொருளாகவோ அல்லது மெஷினாகவோ சமூகம் பார்க்கிறது என்று நீங்களே சொல்லிக்கொண்டு அதே சமூக வலைத்தளங்களில் மலிவான ரசனைக்காக வீடியோக்கள் போடுவது முரண்பாட்டின் உச்சம் மட்டுமல்ல, கேவலத்திலும் கேவலம். சமூக மாற்றத்தைப் பற்றி பேச உங்களுக்கு தார்மீக உரிமை வேண்டுமானால் முதலில் மதத்தின் கண்ணியத்தையும் ஊரின் நற்பெயரையும் சிதைப்பதை நிறுத்துங்கள். புனிதமான ஒரு மார்க்கத்தின் கலாச்சார அடையாளத்தைச் சுமந்து கொண்டு நீங்கள் செய்யும் இத்தகைய செயல்கள் அந்த மார்க்கத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துவதாகவே அமையும். இங்கு எப்பெண்ணும் அடிமைப்படுத்தப்படவில்லை. எம் பெண்கள் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, அரசியலாளர்களாக, விளையாட்டு வீராங்கனைகளாக உலகெங்கெங்கும் பரவியுள்ளார்கள். பறகைகள் போல் பாடித் திரிந்து சாதனையும் புரிந்து வருகிறார்கள். உங்கள் செயல்கள் முற்போக்கு அல்ல, அது வெறும் தற்பெருமைக்கான வெற்றுக்கூச்சல் மட்டுமே. சாக்கடையை காட்டி மலத்தை நியாயப்படுத்தாதீர். நீ என் தவறுகள் பற்றி ஒன்றும் சொல்லாதவரை நான் உன் தவறுகள் பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிற சுயநலமும் ஆணவமுமே அது. எது எப்படியோ சகோதரி, சந்தர்ப்பவாத பாசிசவாதிகளுக்கும் பெண்ணியவாதிகள் என பீற்றிக்கொள்ளும் மாடர்ன் மடோனாக்களுக்கும் நல்ல தீனி போட்டுள்ளீர்கள். பரவாயில்லை, இனிமேலாவது புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றும் ஒரு பதிவுடன் உங்கள் முன்னால் வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நாம் உங்கள் உலகச் செய்திகள். நன்றி தோழர்களே.